உலகில் பல்வேறு பாரம்பரிய மையங்கள் இருப்பதை பார்த்துள்ளோம். ஆனால் இந்தியா மிகவும் பழமையானது. நிகழ்காலத்தின் ஒவ்வொரு புள்ளியும் சில கௌரவமான கடந்த காலத்தின் கதையை சொல்கின்றது. டில்லியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகம் டில்லியை இந்தியாவின் தலைநகரமாக அறிந்துள்ளது. ஆனால் இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டு பாரம்பரியத்தின் மையமாகவும் உள்ளது. இங்கே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் வரலாற்று பாரம்பரியத்தை கண்குளிர பார்க்க முடிகிறது. இங்கு இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் பல டன்கள் எடை கொண்ட இரும்பு தூண்கள் உள்ளது. அந்த தூணானது 2000 வருடங்களாக திறந்த வெளியில் நிற்கின்றது. அந்த தூண் அன்று முதல் இன்று வரை இன்னும் ஒரு துளி கூட துருப்பிடிக்கவில்லை. இது நமக்கு என்ன சொல்கிறதென்றால், அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் உலோகவியல் எவ்வாறு முன்னேறியிருந்தது என்பதை சொல்கிறது. இந்தியாவின் பாரம்பரியம் என்பது வெறும் வரலாறு மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது. இந்தியாவின் பாரம்பரியமாக ஒரு அறிவியலும் உள்ளது. இந்தியாவின் பாரம்பரியம் உயர்மட்ட பொறியியலின் பெருமைமிக்க பயணத்தையும் காட்டுகின்றது. நம் டில்லியிலிருந்து சில மணி நேரம் நடக்கக்கூடிய தூரத்தில் 3500 மீட்டர் உயரத்தில் கேதார்நாத் கோவில் உள்ளது. இன்றும் அந்த இடம் மிகவும் தொலைவில் இருப்பதால் மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து செல்ல வேண்டியுள்ளது அல்லது ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டும். இன்றும் எந்த ஒரு கட்டுமானத்திற்கும் அந்த இடம் பெரிய சவாலாக உள்ளது. ஆண்டின் பெரும்பாலான நேரங்களில் பனிப்பொழிவு காரணமாக அங்கு வேலை செய்ய முடியாத நிலை உள்ளது. இவ்வளவு சிரமப்பட்டு செல்ல வேண்டிய இடத்தில் எவ்வாறு இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி முடித்தார்கள்? அதுவும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதன் பொறியியலில் கடுமையான சூழல் மற்றும் பனிப்பாறைகள் கவனித்துக் கொள்ளப்பட்டன. அது மட்டுமின்றி கோயிலில் ஒரு இடத்திலும் மோர்டர் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த கோவில் இன்னும் அப்படியே உள்ளது. அதுபோல பக்ஷிதில் சோழ அரசன் அவனால் கட்டப்பட்ட கோவில்களுக்கு உதாரணமாக உள்ளது. கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பு ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் மற்றும் செங்குத்து பரிமாணங்கள், சிலைகள் மற்றும் இவை அனைத்துமே ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பர்களே, நான் வந்த குஜராத் மாநிலத்தில் தோலாவீரா மற்றும் லோதல் போன்ற இடம் இருக்கிறது. தோலாவீராவில் கிமு 3000 முதல் 1500 வரையிலான நகர்ப்புற திட்டமிடலானது, நீர் மேலாண்மை அமைப்பு மற்றும் ஏற்பாடுகளானது இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நிபுணர்களை வியக்க வைக்கின்றது. லோத்தலில் தொலைதூர மற்றும் கீழ் நகரங்களின் திட்டமிடல், தெருக்கள் மற்றும் வடிகால்களின் ஏற்பாடு அந்த பண்டைய நாகரீகத்தின் நவீன நிலையை காட்டுகின்றது.